ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிபிள் எம் ஃபேஷன்ஸ் ஆரி வேர்ல்ட். இது வந்து நம்ம கிளாஸ் ஆரி கற்றுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் கேட்ட டவுட்டுக்காக போட்ட வீடியோ தான் இது. பேசிக் செயின் ஸ்டிச்சில் த்ரெட்டு வந்து பிசிறு தட்டுது, அருந்து போகுது அப்படின்ற போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வழக்கம் போல் நாட் போட்டு டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் வச்சு சில்க் த்ரெட் எடுக்கிறோம் இல்லையா, அந்த சில்க் த்ரெட்டை இப்படி ரெண்டாக வச்சு நல்லா சேர்த்து பிடிச்சிக்கோங்க. முறுக்குனா மாதிரி பிடிங்க, சரிங்களா? இப்படி ரெண்டு த்ரெட்டையும் இப்படி முறுக்குனா மாதிரி வச்சு பிடிச்சிக்கோங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அதையே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடியிலேருந்து நீங்கள் த்ரெட் எடுக்கும்போது கட்டாயமாக நீடில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா 90 டிகிரியில் தான் வைக்கணும். நீங்கள் சாட்சியோ டைரெக்ஷன்ஸ் மாறியோ நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக த்ரெட்டு கட்டாக தான் செய்யும். அதே மாதிரி ஃப்ரேமுக்கு கீழே நீங்கள் த்ரெட்டு எடுக்கும்போது கவனமாக இந்த மாதிரி 2 த்ரெட்டுமே நீடில் மாட்டியிருக்கான்னு பார்க்கணும், சரிங்களா? 2 த்ரெட்டுமே நீடில் மாட்டியிருக்கணும். அப்படி மாட்டலன்ற பட்சத்தில் மறுபடியும் நீங்கள் முதல்ல இருந்து நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணணும். ஃப்ரேம்லேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு மறுபடியும் முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு இப்படி போட்டுட்டு ஒரு லூப்புலேருந்து இன்னொரு ஸ்டிச் எடுக்கும்போது உங்களுடைய நீடில் அந்த ஹூக் இருக்கு இல்லையா, அந்த ஹூக் பாயிண்ட் வந்து ஃபுல்லாக பேக் சைட் திருப்பி மேலே எடுக்கணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு குத்தும்போது நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு அந்த ஹூக் பாயிண்ட் நீடிலோட ஹூக் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும், அந்த முனை, சரிங்களா? அதுக்கப்புறமா நம்ம குத்தி அந்த த்ரெட்டை எடுத்துட்டு திருப்பும்போது ஃபுல்லி பேக் சைட் திருப்பிட்டு எடுக்கணும். எடுக்கும்போதே திருப்பிக்கிட்டே எடுக்கணும். அப்போது வந்து நீடில் வந்து 90 டிகிரியில் தான் இருக்கணும் அந்த டைமில், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படி பேக் சைட் திருப்பி எடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் கீழேருந்து த்ரெட்டை எடுக்கும்போது கீழே நீங்கள் பிடிச்சிருக்கிற த்ரெட்டை ரொம்ப டைட்டாகவும் பிடிக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் பிடிக்கக்கூடாது, சரிங்களா? ரெண்டுமே தப்பு தான். ஒரு மீடியம் அளவில் நம்ம வந்து பிடிச்சி இழுக்கிறதோ இல்லை த்ரெட்டை வந்து மேலே நம்ம எடுக்கும்போது விடுறதோ இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப டைட்டாக இழுத்தாலும் பிசிறு வரும், த்ரெட்டு கட் ஆகும். லூஸாக இருந்தாலும் நமக்கு ஸ்டிச்சஸ் வந்து சரியாக வராது, சரிங்களா? அதே மாதிரி நீடில் வந்து இந்த மாதிரி க்ரிப்புக்காக நூல் வந்து சுற்றிட்டு யூஸ் பண்ணுங்கள். கையில் வந்து கொஞ்சம் க்ரிப் கிடைக்கும். அயன் நீடில் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த சுற்றுறப்பெல்லாம் த்ரெட்டை எடுக்கும்போதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக. இங்கே துளிப் நீடில் யூஸ் பண்ணும்போது அந்த இடையில பட்டையாக இருக்கு இல்லையா, அது வந்து கையில் சிக்கும்போது நமக்கு வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, சரிங்களா? அதனால் நிறைய பேர் துளிப் நீடிலும் யூஸ் பண்ணுறாங்க, அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு அயன் நீடில் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குதோ அதை மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.